ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கிய ஒரு சம்பவம் இந்த சாத்தான்குளம் சம்பவம். 6 ஆண்டுகள் தொடர்ந்து இதற்கான வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வழக்குல மிக முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வழக்கை எடுத்து நடத்திய அந்த வழக்கறிஞர்களை சொல்லலாம். பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக 2 வழக்கறிஞர்கள் நின்று வாதாடினார்கள். இறுதி வரை கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ராஜீவ் ஊபஸ் என்ற வழக்கறிஞரும் ஜபசிங் என்ற வழக்கறிஞரும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று இந்த வழக்கை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிபிஐ வழக்கறிஞர்களோட வாதம் மிக முக்கியமானது. அதனால்தான் அறிஞர் அண்ணா சொன்னாரு, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு, எளிய மக்களுக்கு அது எட்டாத விளக்கு அப்படின்னே சொல்லாரு. ஆனா இன்றைக்கு இந்த எளிய மக்களுக்கு அது எட்டக்கூடிய விளக்காக மாறி இருக்கிறது என்றால் வழக்கறிஞர்களின் வாதத்தினால்தான். சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் KN நடராஜன் உச்ச நீதிமன்றத்துல இவங்க நிறைய முறை தங்களுக்கு ஜாமீன் வேண்டும் என்று கேட்ட பெட்டிஷனுக்கு சிறப்பாக வாதாடி அவர் ஜாமீனே கிடைக்க முடியாமல் செய்தார். அதுக்கப்புறம் விஜயன் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் இங்க நீதிமன்றத்துல தொடர்ச்சியா வாதாடினார். மதுரை உயர்நீதிமன்ற 1வது அமர்வு நீதிமன்றத்துல சசினா விஜயன் இவர்கள் தொடர்ந்து இறுதி வரை தங்களுடைய திறமையான வாதத்தை முன்னெடுத்தார்கள். சரியாக ஆதாரங்களை திரட்டி தனிநபர் சாட்சிகளை திரட்டி அங்க முன்வைத்ததனால்தான் இன்னைக்கு இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலையை எட்டி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நேரடி சாட்சிகளை அந்த இடத்துல நிறுத்தி இன்னைக்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த வழக்கறிஞர்கள் டீம் தான் சொல்ல முடியும். ஒரு எளிய குடும்பம் அப்படின்னு சொன்னோம். இந்த டெனிஸ் குடும்பத்துல பாத்தீங்கன்னா 3 சகோதரிகள். டெனிஸ் தான் சகோதரர் ஜெயராஜ் டெனிஸ். இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடுத்து செல்வராணி, ஜெயராஜோட மனைவி செல்வராணி. அதற்கப்புறம் 3 பெண் பிள்ளைகள், பெர்சிஸ், அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள். இப்ப இவர்களுக்கு தான் அரசு என்ன செஞ்சிச்சுன்னா, அன்றைய அதிமுக அரசு எடப்பாடியார் முதல்வராக இருக்க போது தலைமை செயலகத்துக்கு வரவழைத்து பெர்சிஸ்க்கு ஒரு அரசு வேலையை கொடுத்தாரு. தூத்துக்குடி வருவாய்த்துறையில இளநிலை உதவியாளராக அந்த அம்மா பணிபுரிகிறாங்க. அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை உயர்த்தப்பட்டாலும் கூட அந்த 2 ஆண் நபர்களை இழந்து அந்த குடும்பம் தத்தளித்தது என்றே சொல்லலாம். இந்த பெர்சிஸ் தான் தொடர்ந்து இந்த வழக்கை முன்னெடுத்து சென்றார். செல்வராணி தன்னுடைய கணவரின் இறப்புக்கு, தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும். பெர்சிஸ் தன்னுடைய தந்தையின் இறப்புக்காகவும் தன்னுடைய சகோதரனின் இறப்புக்காகவும் நீதி கிடைக்க வேண்டும் என தொடர்ந்து போராடினார்கள். இந்த பெனிக்ஸோட நிச்சயதார்த்தம் அப்பதான் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அப்பதான் வாழ்வை தொடர்ந்த இருந்த அந்த மகனுடைய இழப்பு எவ்வளவு வருத்தத்தை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தியிருக்கும்.